ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் கௌரவத்தை உருவாக்கி தந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் மக்களே கொண்டாடுறாங்க. இந்தியாவில் கொண்டாட்டம் இருக்குது. இந்தியாவில் என்னென்னா, தீவிரவாத முகாம்களை நம்ம இந்தியா வெற்றிகரமாக 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்கோம். ஜெய்ஷி முகமது, லஷ்கர் தொய்பா இதேமாதிரி தொடர்புடைய தீவிரவாத தலைமையகத்தை காலி பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி மதிப்புள்ள சைனாவில் உருவாக்கி தரப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டோம். விமான நிலையங்கள் 11 விமான நிலையங்களை காலி பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் பதிலடியாக பாகிஸ்தான்காரோட ஏவுகணையில் ஒன்று கூட இந்தியாவில் சொல்லல. இந்தியா எந்த அளவுக்கு உலக நாடுகள்கிட்ட ஏர் டிஃபென்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத காட்டியிருக்கு. இந்தியா தன்னோட இராணுவ வலிமையை உலக நாடுகளுக்கு காட்டியிருக்கு. ஒவ்வொரு இந்தியரும் இது குறித்து பெருமைப்படுறாங்க. அதே பாகிஸ்தானில் என்னென்னா, இங்கே இவ்வளோ பெரிய இந்தியா நினைச்சிருந்தா நம்ம நாட்டை தள்ளடை ஆக்கிடலாம், உள்ளார எல்லாத்தையும் கைப்பற்றி பாகிஸ்தானே சின்ன பின்னமாக ஆகலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு காரணங்களும் இருக்குது. பாகிஸ்தானை தள்ளடையாக இருக்கக்கூடிய காரணங்களும் இந்தியாவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் தீவிரவாதிகளை வளர்த்து, அந்த நாடே தீவிரவாத நாடு தான் வளர்த்து இந்தியாவை வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க. பல பேரோட சாபத்துக்கு ஆளான நாடு அந்த நாடு. அவங்க பொழப்பே தீவிரவாதம் தான், விட்டா வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட நாடு நம்ம இந்தியா நம்மளை விட்டுட்டு அப்படிங்கிற கொண்டாட்டம் அவங்களுக்கு. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மதிப்புடைய சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தானை விட்டுட்டு இதை அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு படுங்கி விட்டுட்டு அப்படிங்கிறது. சிதம்பரம் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 40 வருஷமாக இங்கே எதையுமே பண்ணாத சிதம்பரம் சொல்கிறாரு, பாகிஸ்தான் எல்லையை தாண்டி எந்த ஒரு தாக்குதலையும் அவங்க நடத்தினதில்லை. அதாவது பாகிஸ்தானுக்கான இந்திய இராணுவத்தோட தலையை வெட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு 50 இராணுவ வீரர்களை கூட அனுப்பி ஒன்றும் பண்ணது கிடையாது. எல்லாம் வாய் தான். நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்தியா இன்னும் நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கணும், நம்ம இதேமாரி ஏர் டிஃபென்ஸ் அமெரிக்காவுக்கு அடி பண்ணிச்சிட்டோம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேலே பண்ணது இராணுவத்து மீதான தாக்குதலோ குடிமக்கள் மீதான தாக்குதலோ கிடையாது. பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்களோட தலைமையகம், தீவிரவாதிகளோட தலைமையகத்தை தாக்குதல் தான். அதேமாரி தீவிரவாத முகாம்களையும் தலைமையகத்தையும் தாக்கி முக்கிய தீவிரவாதிகளை காலி பண்ணியாச்சு. நம்மளோட நோக்கம் அதுதான். அடிச்சாச்சு.